இன்னைக்கான மினி vlog என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். இன்னைக்கு மட்டன் பார்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நுரையீரலும் மட்டனோட மூளையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரெண்டையுமே பெரியவ சாப்பிட மாட்டேன் அப்படின்றனால சிக்கன் 65 கொஞ்சம் அவளுக்கு ரெடி பண்ணிட்டேன். கூடவே சாம்பார் தான் வைக்கப்போம். சாம்பார்னா எப்பவுமே குக்கர்ல வச்சு எடுத்துருவேன். ஆனா என்னைக்காச்சும் நல்ல சாம்பாரா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி தனியா தாளிச்சுட்டு காய்கறி எல்லாம் அதுல போட்டு நல்லா வதக்கி புளி ஊத்தி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாம் தனியா வேக வச்சிருந்தேன். அதையும் இதுல சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும். சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆன உடனே இன்னொரு பக்கம் வந்து மட்டன் நுரையீரல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மட்டன் நுரையீரலை இன்னைக்கு வந்து பெப்பர் கிரேவி மாதிரி தான் வைக்க போறேன். ஸோ அதுக்காக தக்காளி கொஞ்சம் லைட்டா ஒரு பாதி தக்காளி அளவுக்கு சேர்த்தா போதும். நுரையீரல் சேர்த்துட்டு பெப்பரும் பச்சை மிளகாவும் நிறைய சேர்த்து நல்லா வதக்கிட்டு லேசா தண்ணியை ஊற்றி நல்லா வந்து விசில் விட்டு ஃபுல் ஸ்டீம்ல ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பெரட்டினாப்ல பெரட்டி எடுத்துட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். ஒரு பாதி தக்காளி, ஒரு 2 வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு பவுல்ல சேர்த்துட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 2 முட்டையும் கொட்டி ஊத்திட்டு நம்ம வாங்கி வச்ச மூளையை இதுல சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஊர்ல மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால நம்ம கையில கூட நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தானே செய்ய போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கையில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பேன்ல நல்லெண்ணெய் இல்ல நாளைக்கு சன்ஃபிளவர் ஆயில் ரெண்டுல ஏதாவது சேர்த்து நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் முட்டை மிக்ஸை ஒரு 2 கரண்டி ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா முருகலா பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா நம்ம டேஸ்டியான மூளை முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடும். கூடவே சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு லஞ்ச் மெனு இவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.